ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து அதுலேயுமே ஒரு 3 டைப் ஆஃப் க்ரேப் சில்க் வந்திருக்கு. அதில் வந்து மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் நிறைய வரப்போகுது கலெக்ஷன்ஸ். ஸோ மெஜாரிட்டி கலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் வந்து அண்ட் அடுத்து வந்து காஷ்மீர் க்ரேப் வரும். அது வரையிலுமே டோட்டல் எல்லா சாரீஸுமே வந்து இருக்கும் மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் தான். நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. செல்ஃப் வந்திருக்கு, கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு, ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. இதை பற்றின நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் டெய்லி வீடியோஸில் கொடுத்துட்டோம். ஏன்னா டெய்லி நம்பர் 1ல் வந்து மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் வந்து இப்போ டாப் ட்ரெண்டிங் மெட்டீரியலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நம்பர் 1லேயே வந்து மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் வந்து டெய்லி போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சூப்பரான அட்ராக்டிவான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் மைசூர் க்ரேப் சில்க் சாரீ போட்டிருக்கோம். அடுத்து வந்து காஷ்மீர் க்ரேப் ஒரு டிசைனில் இருக்குது. 2 கலர் மட்டும் வந்திருக்கு. ஸோ அண்ட் தென் வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோஸ் க்ரேப் சில்க் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. விஸ்கோஸ் க்ரேப் சில்க் வந்து ஒரு பட்டு சாரிக்கு ஈக்குவலான அப்படியே லுக்கில் சூப்பராகவே வந்திருக்கு. அழகாக ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு நெருக்கமான ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரியும் ரெட்டப்பெட்டா பார்டர். இப்போ ரெட்டப்பெட்டா பார்டர் வந்து எல்லா செமி காஞ்சியில் அண்ட் தென் வந்து மைசூர் க்ரேப்பில் ஷிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் எல்லா பேட்டர்ன்லேயுமே வந்து இந்த ரெட்டப்பெட்டா பார்டர் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணுற மாதிரி சூப்பராக அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விஸ்கோஸ் க்ரேப் சில்க் சாரீஸ்க்கு நல்ல ஒரு பட்டு சாரியை நீங்கள் வியர் பண்ணால் எப்படி ஒரு அவுட்லுக் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த சாரிக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவோட இந்த 3 டைப் ஆஃப் க்ரேப் சில்க் தான். மைசூர் க்ரேப், காஷ்மீர் க்ரேப் அண்ட் விஸ்கோஸ் க்ரேப். இந்த 3 டைப் ஆஃப் க்ரேப் சில்க் சாரீஸ் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்னலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்பர் 1ல் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்பர் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ அதில் இந்த ஒரு உங்களுக்கு 3D பேட்டர்னில் இருக்கிற அந்த ஷேட் 3D ஷேட் கொடுத்த மாதிரி இருக்கிற இது வந்து ஆலியா பட் சாரின்னு சொல்லுவோம்ல, அந்த பேட்டர்னில் இருக்கிற சாரியில் கலர்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனாக வியர் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ் மாதிரி வியர் பண்ணிக்கிற சாரீஸ் தான். ஆனால் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் சாரீஸ்லாம். ஸோ பார்க்க ப்ளைனாக இருந்தாலுமே உங்களுக்கு அந்த 3D ஷேட் வர்றதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அடுத்து இது பாருங்கள், விஸ்கோஸ் லைனிங் சாரீஸ் வந்திருக்கு. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வியர்க்கு வியர் பண்ணிக்கலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து வர கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாகவே சொல்லியிருக்கோம் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் என்னென்ன வெரைட்டி ஆஃப் சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டை வந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீடியோலையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3ல் வந்து மிக்சட் கலெக்ஷன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன வெரைட்டி வந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சிஃபான் அண்ட் ஜார்ஜெட்டில் வந்து ஒரு சில கலெக்ஷனுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ இருக்கும், அதனால தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம 2 செக்ஷன் வந்து கம்மியான வெரைட்டிஸ் தான் வந்திருக்கு. மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து மீன் டிசைன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் வந்திருக்கு. பட் ரெஃபரன்ஸ் வீடியோனால தான் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தெரியுது. மிச்சப்படி கலெக்ஷன்ஸ் வந்து நார்மலாக தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 3ல் மிக்சர் வெரைட்டியில் என்னென்ன வந்திருக்குன்றதையும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்க.
இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் போஸ்ட் பண்ணியிருக்கிறது 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் தான் வந்திருக்கு. ஸோ பட்டோலா சில்க் அண்ட் கெச்சா சில்க் வந்திருக்கு. பட்டோலா சில்கில் 3 ப்ரைஸ் வெரைட்டிஸில் வந்திருக்கு. 850, 950, 1050 இந்த 3 ப்ரைஸ் வெரைட்டிஸில் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு. 1050ல் பார்க்குறது எல்லாமே பிளாக் ஸ்பெஷலில் வந்திருக்கு. பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி சாரீ தான். அதில் கொடுத்துருக்க டிசைன் அந்த பிரிண்ட்டு தான் பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பேஸ் மெட்டீரியல் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா சானா சில்காக தான் வரும். பட் சானா சில்க் அப்படின்னாலே யாருக்குமே அந்தளவுக்கு இது தெரியாது. பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி சாரின்னு சொன்னால் மட்டும்தான் புரியும். சானா சில்க் அப்படின்னாலே சானா சில்க் வந்து நமக்கு ஒரு மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்த மாதிரி ஒரு கட் ஒர்க் கொடுத்த மாதிரி அந்த பேட்டர்ன் சோனா சில்க் வந்துருந்துச்சு பாருங்களேன். நிறைய பேருக்கு சோனா சில்க் அப்படின்னாலே அது மட்டும்தான் தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி சாரியோட அந்த பிரிண்ட்டு தான் பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி கல்லாம்கரி சாரி அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அந்த பிரிண்ட் வந்து கல்லாம்கரி பிரிண்ட் இருக்கும். பட் மேஸ் மெட்டீரியல் வந்து காட்டனாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதே மாதிரி தான் இதுவுமே உங்களுக்கு பேஸ் மெட்டீரியல் வந்து சானா சில்காக தான் வரும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பட்டோலா அண்ட் போச்சம்பள்ளி சாரீஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சா சில்க் வந்திருக்கு. கிச்சா சில்க்குமே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர்ஸ் மூலியமாக தான் அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், என்னென்ன கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன மாதிரிலாம் ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படின்றது எங்களுக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு சின்ன விமன் என்டர்பிரினருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட்ஸ் கொடுங்க. ஸோ வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஒரு ட்ரஸ்டபிளான இடத்துல. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான பிளேஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் ஒரு சில இடத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம் ரெஸ்பான்ஸே இருக்காது. ஆனால் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டர்ஸாக வந்து குமியும். அது எதனால் அப்படின்றது எனக்கு தெரியலை. அந்த வியோ பண்ணி காமிக்கிற அதே அவுட்லுக் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சாரீ அப்படின்றது நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே அவுட்லுக் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வியோ பண்ணுற காஸ்டியூம்ஸ் வேறு. நம்ம அந்தளவுக்கு எல்லா சாரீ ஒரு பேசிக் ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் கூட அவ்வளோ ரிச்சாக காமிச்சிருப்பாங்க. அப்படி நம்ம பண்ண முடியாது இல்லை, எல்லா சாரீஸ்க்கும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த சாரீக்கு பண்ண முடியும். ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக்சர்ஸாக பார்க்கும்போது ஸோ ஓகே இந்த மாதிரிக்கு நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த அளவுக்கு தான் இருக்கும் சாரீ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நம்ம காஸ்டியூம்ஸை கவர் பண்ணி சாரீக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக இல்லை காஸ்டியூம்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக தெரியாத அளவுக்கு அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற இடத்துலையும் ரொம்ப அதிகமான கேமரா எஃபெக்ட் இருக்கிறதுனால அப்படியே 50% கலர் வேரியேஷன்ஸ் பார்க்க வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயுமே கலர் வேரியேஷன்ஸ் வரும். நான் வரவே வராது அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்கில் கலர் வேரியேஷன்ஸ் வரும். 5 to 10% வந்து அக்கர் ஆகும் தான். ஒரு சில சாரீஸ்க்கெலாம் பார்த்தபடியே வந்துடும். ஒரு சில சாரீஸ் வந்து கவர் ஆகாத கலர்ஸ்க்கெலாம் ஒரு 5 to 10% வந்து கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க நம்ம ஃபோட்டோஸாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பெஸ்ட் குவாலிட்டியாஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வெளியில் கொடுத்து ரெஸ்பான்சிபிள் இல்லாத இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு சாரீஸ் கொடுக்குறவங்க கிட்டேயுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்டன்னு இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி ஒரு ஸ்மால் என்டர்பிரினராக இருக்காங்க, அவங்களுக்கும் சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் இதோட பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்.